ஹலோ வியூவர்ஸ் 100 days 100 பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டே 61 இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா இமேஜ் டு ஸ்டிக்கர் கன்வெர்ட்டர். இந்த ப்ராஜெக்டில் இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஃபைல் டைலாக் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல் டைலாகில் நம்ம பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஒரு பிஎன்ஜி ஃபைல் ஆர் ஜேபெக் ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு பிஎன்ஜி ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஜேபெக் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டில் இருக்க ஒரு ஜேபிஜி இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்து இமேஜ் கன்வெர்டட் அண்ட் சேவ்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபைல் பார்ட் வந்து அவுட்புட் இமேஜோட பார்ட் வந்து காமிச்சிருச்சு. நான் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இது வந்து நான் க்ரோம் HTML வந்து ஓப்பன் ஆகுது. நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஓகே, இந்த மாதிரி தான் நம்மளோட ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஸ்டிக்கரும் நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு பிஎன்ஜி ஃபைல், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இது ஒரு ஜேபெக் ஃபைல். ஓகே, இந்த ஜேபெக் ஃபைல் தான் நம்ம வந்து இங்கே ஸ்டிக்கராக மாற்றிருக்கோம். அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த ஒரு பிஎன்ஜி ஃபைல் இந்த மாதிரி ஸ்டிக்கராக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப்லேயும் இது நல்லா வந்து சப்போர்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜஸ்லாம் நான் வந்து கேன்வா அப்படிங்கிற இந்த ஒரு சாஃப்ட்வேரில் தான் செஞ்சுக்கிட்டேன். இது வந்து டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோடில் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களாலையும் இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அந்த இமேஜ் வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்களும் வந்து ஸ்டிக்கராக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட். இதில் வந்து காம்ப்ளிகேட்டடான எந்த ஒரு ஜியும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபைல் டைலாக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற ஒரு பிஎன்ஜி ஒரு ஜேபெக் இமேஜை வெப்பி அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.